இந்த வீடியோ எதுக்காண்டின்னு பார்த்தோம்னா, தாவைக்காவோட வந்து 2வது மாநில மாநாடு வந்து மதுரை பாரப்பத்தியில வந்து பிரம்மாண்டமா நடந்துச்சு. சுமார் வந்து 5,00,000க்கும் மேற்பட்ட வந்து தாவைக்கா தொண்டர்கள் வந்து அதில் இணைந்து தாவைக்காவோட தலைவர் வந்து அதில் பேசினார், வச்சார். எல்லாம் ஓகே தான். பட் வந்து என்ன ஒரு சிங்க் ஆகாத ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, இதை வேற மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம் இல்லையா? ஏன்னா வந்து எல்லாரும் வந்து வர்றது வந்து விஜய்காண்டி வராங்க, அவரோட வந்து கொள்கை கோட்பாடுகாண்டி வரலாம். இன்ஸ்டட் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து பேசுகிற மாதிரி அவங்கள பற்றி குறை சொல்கிறது, இவங்கள பற்றி குறை சொல்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், தாவேக்கு என்ன பண்ண போகிறாங்க, இதை சொல்லியிருந்தா மக்கள் வந்து கிளியராக வந்து புரிஞ்சிருப்பாங்க நினைப்பாங்க. ஏன்னா வந்து தாவேக்கா தலைவர் வந்து வராரு, இருக்காரு, பேசுகிறாரு, போகிறாரு. பட் என்னை பொறுத்த வரையும் நான் வந்து ஒரு மக்களாக வந்து அந்த மீட்டிங்கை பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்த ஒரு மீட்டிங்க்கு விஜய் பேசுனது வந்து ஒரு 10% கூட வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் எதிர்பார்த்தது வேற, அவர் வந்தார், ஏதோ பேசினார், கிளம்பிட்டார். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அவர் வந்து இதை விட்டுட்டு மேபி வந்து ஒரு நல்ல ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கலாம். வீட்டுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து எஜுகேஷன் வந்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குது. ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதுக்கு ஏதாவது உறுதி கொடுத்துருக்கலாம். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஏதாவது மாற்றிருக்கலாம். எஜுகேஷன் சிஸ்டம் மூலம் தான் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. எத்தனையோ காலேஜ், எத்தனையோ கல்லூரிகள் பார்த்தோன்னா வந்து டொனேஷன் போட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து எடுக்கிறாங்களே தவிர மட்டும் அவங்களுக்கு வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா இல்லை, அதில் பற்றி ஏதாவது பேசியிருக்கலாம், வச்சுருக்கலாம். இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பசி, பட்டினி, வறுமைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதில் ஏதாவது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதை பற்றி ஏதாவது பேசியிருக்கலாம். பெண்கள் வந்து பாதுகாப்பு விஷயத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். இன்னும் வந்து கொள்ளைகள், கற்பொலைகள் எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். எங்கே போனாலும் வந்து எது வாங்கினாலும் வந்து ஊழல் வந்து தலைவிரித்து ஆடுது, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். இதை பற்றி சொல்லி மக்கள்கிட்ட வந்து உங்களோட வந்து ஓட்டு கேட்குறது வந்து பெட்டராக இருக்குன்னு தான் எல்லாரோட கருத்தும் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்க, அவ்வளோ பெரிய மாநாடு, கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் வந்து ஒரு 5,000 பேர் வந்து தூக்கம் இல்லாமல் உழைத்ததற்கு வந்து நீங்கள் கொடுத்த ஸ்பீச் வந்து அந்தளவு வந்து உறுதுணையாக இருக்குன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களோட பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.